குட் மார்னிங். எங்கள் ப்ராஜெக்ட் வந்து அடாப்டிவ் ஷூஸ் ஃபார் அன்இவன் டெரைன். இதில் நாங்கள் வந்து அட்ரினோ நானோ, MPU 6050 அப்படிங்கிற ஆக்சலரோமீட்டர், FSR சென்சார்ஸ், இன்ஃப்ளேட்டபிள் பேட்ஸ், அப்புறம் பேட்டரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபிள் பார்க்கலாம். அட்ரினோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அட்ரினோ யூனோ தான். அடுத்தது MPU 6050 ஆக்சலரோமீட்டர். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட லெக்கோட டில்ட்டை டிடெக்ட் பண்ணும். அடுத்தது FSR சென்சார். இந்த FSR சென்சார் என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து எவ்வளோ ப்ரெஷர் தரோம் அப்படிங்கிறத இது டிடெக்ட் பண்ணி அட்ரினோக்கு சொல்லும். அட்ரினோ வந்து ஆக்சலரோமீட்டருக்கு இந்த ஆக்சலரோமீட்டர் டில்ட் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி பம்புக்கு வந்து சிக்னல் போய் பம்ப் வந்து ஏரை ரிலீஸ் பண்ணும். ஏரை ரிலீஸ் பண்ணும்போது உள்ள உள்ள இன்ஃப்ளேட்டபிள் பேட்ஸ் வந்து இன்ஃப்ளேட் ஆகும். இன்ஃப்ளேட் ஆகும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வாக் வரும். இதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அடுத்தது இதோட அப்ளிகேஷன்ஸ். இது வந்து ட்ரெக்கிங் போகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்களாம் அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது வந்து வயசானவங்களுக்குலாம் வந்து நடக்க கஷ்டப்படுறவங்க, இவங்களாம் இந்த ஷூஸ் போடும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு. அடுத்தது இதோட அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி டெரைனுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்ட் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் இது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். தேங்க்யூ. சொல்லு. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்க இப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரீட் பண்ணுது. FSR 1ல் வந்து ரீடிங் போயிட்டுருக்கு. வந்து எவ்வளோ ப்ரெஷர் அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே வருது. இப்போ நான் வந்து கையை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபோர்ஸ் வந்து நின்றுடும். அது வந்து ரீடிங் விட்டுரும். இந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஒர்க் ஆகும்போது இது வந்து அட்ரினோக்கு போகும். அட்ரினோலேருந்து டேரெக்டாக ஆக்சலரோமீட்டருக்கு போய் ஆக்சலரோமீட்டர் வந்து மறுபடியும் அட்ரினோக்கு சென்ட் பண்ணும். அட்ரினோ வந்து இங்கே உள்ள மோட்டருக்கு போய் உள்ள இன்ஃப்ளேட்டபிள் பேட்ச் வந்து பெருசாகும் போது நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வாக் தரும்.